கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் அருகில் நம் வந்திருக்கிறதான அன்பான சகோதரன் அலெக்ஸ் அவர்கள் சில தேவ வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். அடுத்தபடியாக உங்களுக்கு உடை உணவுகள் வழங்கி உங்களை வாழ்த்தி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்வார்கள். தேவன் நம்மை மனிதமாய் அவர்களை ஆசிரியர் அவர் முகமறைத்து அவர் தேவனை பேசுவார்கள். கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். நான் ஃப்ரீயாக நல்லாக்குமா சத்தமா சொல்லுங்கம்மா. நான் ஃப்ரீயா என்னோட பேர் வந்து அலெக்சாண்டர். கேட்குதா? என் பேர் என்ன? அலெக்சாண்டர். நான் சேலம் மாவட்டத்தில் திருப்பூர் இருக்கிறேன். நான் 2000 நான் நாட்டம் நல்லா இருக்கிறேன். நான் 2019 20 வயசு நடந்தேன். நல்லா ஒரு நாட்கள் ஜனவரி 25 மாலை மதுரை கருத்தில் போயிருக்கும்போது கீழே விழுந்து கழுத்து 2 இருந்துச்சு. இப்படி கழுத்து 2 இருந்துச்சு. கழுத்து ஸ்மைல் கார்டு போட்டா கட்டிட்டு எனக்கு யூனிட் போகிறது பாத்ரூம் போட்டு என் கழுத்துக்கு கீழே எந்த இலட்சியமும் இருக்காது. இப்போ டிராஃபிக் டிராஃபிக் தெரியாது, சூப்பர் சூப்பர் தெரியாது. டியூப் போட்டுருந்த சைடில் டியூப் போட்டுருந்தேன். படுத்த 15 செலவு மாலை சாயங்காலம் 6 மணிக்கு நான் பிடிச்சிட்டு கவுன்தரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த பிடிச்சி போகிறதா விழுந்தேன். நான் போகிறத விழுந்து எனக்கு கல்வியில் உணர்ச்சிலாம் போய் ஹாஸ்பிட்டல் படுக்க வச்சுட்டாங்க. ஹாஸ்பிட்டல் படுக்க வச்சோடனே எனக்கு சோதனை வந்தது. சோதனை வந்தது. சோதனை வந்ததுக்கப்புறம் நான் எந்திரிக்க ட்ரை பண்ணுறேன். நான் எந்திரிக்க முடியல. ட்ரை பண்ண இன்னும் அசைக்க முடியல. அப்புறம் பண்ணி அம்மா எனக்கு கை இருக்கிறது நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். அதுக்கு அம்மா சொல்கிறேன். அப்புறம் பார்த்தா வெளியே பார்த்தா கழுத்துல வெளியே வந்துச்சு. கழுத்து தான் திரும்ப முடியல. கழுத்துக்கு கீழே எந்த உணர்ச்சியும் தெரியல. ஜீவனில் 4 நாள் படிச்சுட்டாங்க. 10 மாதம் இந்த மாதிரி வயது தலைமை போயிடுச்சு. வயது ஊட்டி எனக்கு செத்து போகிற ஸ்டேஜில் எனக்கு நான் லைஃப் பண்ண பொண்ணு சின்ன பொண்ணு வந்து மதுக்கட்டு வந்து என்னை இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் மது ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்னை காப்பாற்றுறாங்க. என்ன சொல்லாச்சும் ஆபரேஷன் பணம் கட்டணுமா பணம் கட்டக்கூடாது. ஃபஸ்ட்டு பணம் கட்டணும். ஆனால் நான் போன ஆரம்பத்தில் தேசமாக நாட்டில் கட்டில் தோற்கடிச்சு ஃபஸ்ட்டு ஆபரேஷன் மட்டும்தான் பணம். என்னுடைய ஆபரேஷன் கிட்டத்தட்ட 10 லட்சம் வச்சு ஆகணும். ஆனால் என்னுடைய கிட்டிகள் ஆபரேஷன் ஆபரேஷனுக்கு 60,000 டாக்டர் டாக்டர் ஃபீஸ் பண்ண 70,000. அப்புறம் இருந்துச்சு தனியாக இருந்துச்சு. ஆனால் விழுந்தப்ப என் கையில் 1 ரூபா இல்லை. எங்கள் அக்கா
வீரமணி தெரியுமா? பக்கத்தில் வீரமணி ராஜா தெரியுமா உங்களுக்கு? சொந்த தாய்மாமன் பசங்க என்னை ஒதுக்கிட்டாங்க. எந்த ஒரு உதவியும் பண்ணல, எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ணல. நான் நல்லா இருக்கும்போது எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டுருக்கோம். நல்லா ஜாலியாக சுற்றினேன். 5 ஸ்டார் வீட்டில் போய் சாப்பிடுவேன், 5 ஸ்டார் வீட்டில் போய் சாராயம் குடிப்பேன், என்னென்ன ப்ரைவேட்டில் பண்ணதான் ஆள் அடிப்பேன், எல்லா பாட்டையும் பண்ணேன். கழுத்துக்கு கீழே உணர்ச்சி இல்லாமல் இருந்துச்சு. நல்லா இருக்க இதெல்லாம் பண்ணேன். நான் விழுந்ததுக்கு அப்புறம் என் சொந்தக்காரர் எல்லாருமே இவன் செத்துருவான், இவன் அவ்வளவுதான் குடிக்கிறான் அப்படின்னு நினைச்சாங்க. எனக்கு அது முடியல. இதுதான் ஆரம்பம். தெய்வம் என்னை இந்த ஸ்பைனல் மீட்டு என்னை காப்பாற்றி இந்த இடத்துல பேச வச்சிருக்காரு. ஒரு டியூப் இருக்குல்ல, இந்த டியூப் எல்லாம் ரத்தமாக போகும். சொந்தக்காரர் யாரும் 1 ரூபா காசு கொடுக்க மாட்டாங்க. 1 ரூபா காசு கொடுத்து டியூப் மாற்ற தெரியாது. எனக்கு குளிர் காய்ச்சல் வந்துடும். 4 நாள் மட்டும் டியூப் நாங்கள் 2 மாதம் போட்டு எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி கால் வந்து அழுகி பின்னாடி பொதுவு பின்னாடிலாம் அழுகி எவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஜிஹெச்சில் போய் கொடுத்து அங்கே டேவிட் லிவிங்ஸ்டன் ஒரு பாஸ்டர் வீட்டில் வந்து ஏசப்பட அன்பை சொல்லி அவர் ஆண்டவர் எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் மரியாதை பயிற்சி எடுத்து வச்சாங்க. கோயம்புத்தூர் சகாய் ஹாஸ்பிட்டல் போய் மரியாதை பயிற்சி எடுத்தேன். எங்கள் பொண்ணு உடம்பு பொண்ணெல்லாம் அழுகி போன சரீரத்தெல்லாம் ஆண்டு வீட்டுக்காக அவருக்கு காய்களை ஆற்றி ஆரோக்கிய வர பண்ணினாரு. ஆரோக்கிய வர பண்ணி போட்டோ கொடுத்துட்டாங்க. ஆரோக்கிய வர பண்ணி போட்டோ முடியல. ஆரோக்கிய வர பண்ணி நான் வரவே பேச்சு எடுத்தேன். சரி நானும் அப்படி இருக்கிறேன், நான் மட்டும்தான் நான் சேலத்தில் இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சா என்ன மாதிரி ஸ்பைனல் பார்த்துட்டு சேலத்தில் 200 பேர் இருக்காங்க. என்ன மாதிரி உணர்ச்சி இல்லை, கையிலோ சாப்பாடு யாராவது ஊற்றி சாப்பிட முடியும். பாத்ரூம்ல எனக்கு வீட்டில் போனால பாத்ரூம் கிளீன் பண்ண முடியும். எனக்கு பாத்ரூம் வச்சு தெரியாது, ஊரின் பேர் வச்சு தெரியாது. இப்படி இருக்கிற ஊரில் வரலாமா? ஒரு உணர்ச்சியும் இல்லை. எப்படி போன உணர்ச்சிகள் இருக்கு எல்லாரும் உங்களுக்கு தெரியும். எனக்கு ஒரு உணர்ச்சிகள் நான் ஊரில் வாழ முடியுமா? முடியாது. செத்து போயிருக்கேன். தற்கொலை பண்ண பார்த்தேன். என்னுடைய ஊரில் நானே பிடிக்க முயற்சி பண்ணேன். கண்டிப்பாக எவ்வளவு வேதனை பண்ணேன். வாட்ஸ்அப்ல போஸ்ட் பண்ணி பிச்சைக்கார காமெடி பார்த்துருக்கீங்களா? பிச்சைக்கார காமெடி பார்த்துருக்கீங்களா? நான் பிச்சை எடுத்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ல எல்லாம் பிச்சை எடுத்து கிடையாது. சூழ்நிலை சொல்லி 2016 நான் பிச்சை எடுத்தேன். ஒரு அக்கா லாபம், ஒரு அக்கா எனக்கு மறுவல் பிடிச்சி உதவி செஞ்சாங்க. இந்த பிச்சைக்காரனை விசப்பா என்னை தேடி வந்தாரு. நான் செஞ்ச பாவத்தை எல்லாம் மன்னிச்சாரு. எங்க அம்மா ஊரா போட்டு 20 ரூபா கொடுங்க, 10 ரூபா கொடுக்கணும்னு கேட்கும். சொந்தக்கார மாட்டேன். ஒரு நல்ல குறைச்சி கொடுப்பாங்க. நான் என்ன சொல்ல மாட்டேன், அதிகமாக உதவி பண்ணேன். 4ஆம் போனோம் சொந்தக்காரங்க மட்டும் எனக்கு உதவி பண்ணாங்க. உதவி பண்ணி ஈசப்பாட்டு சோழ அவரோட அன்பை தெரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்காக ரத்த சிந்தி இந்த வீட்டில் பிறந்த தேவனை ஈசப்பாட கடவுள் ஆரோக்கியம் தெரிந்து கொண்டு அவர்கிட்ட என் வாழ்க்கை எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கை படிப்படியாக காண ஆரம்பிச்சது. லாபமான ஒரு அக்கா பேங்க்ல இருக்காங்க. அவங்க யாருமே தெரியாது. அவங்க 40 பேர் 30 வயசுனா அந்த அக்கா 200 ரூபாய் போடுறதுன்னு என் வீட்டுக்கு. அந்த அக்கா அந்த அக்காட்ட பேஸ்புக் வாட்ஸ்அப்ல பார்த்து அந்த அக்கா பேஸ்புக்ல பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச கருத்து எனக்கு என்ன வேணும்னாங்க. எனக்கு பெட்டு தேவை, கட்டில் தேவை, சாப்பாடு தேவை, எல்லாம் தேவை எனக்கு. ஆனா ஒரு ஐயா மூலிகை தேவ பாஸ்டர் எனக்கு ஏசப்பை பற்றி சொல்லி பண்ணாரு. அவர் பெரிய பதிவு மட்டும் தான் அவனுக்கு கொடுத்தாரு. பெரிய பதிவு எனக்கு கிடைக்கல. அந்த அக்காட்ட நான் கேட்டது ஒன்றுதான், அக்கா எனக்கு ஒரு பதிவு மட்டும் பெருசா வாங்கிக்கா அப்படின்னு கேட்டேன். ஆனா ஏசாப்பா அந்த அக்கா போயிருந்தா அவங்க மாமா இளங்கை ஒட்டு ஒரு ஐயா ஃபோன் பண்ணாரு. வெளிக்கண்டில் திருச்சி குழுல மேனேஜரா இருந்தாரு. அவருக்கு ஃபோன் பண்ணி தம்பி உனக்கு என்ன வேணும்னு சொன்னார். நான் இந்த மாதிரி தாங்க மளிகை எனக்கு வேணும். ஆனா எங்களுக்கு தேவை நிறையா இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், மரியாதை பேச்சு எடுக்கணும், சாப்பிடணும், எனக்கு டியூட்டி மாத்திரம் எல்லாமே இருக்கு. ஆனா என் தேவை என்னன்னு நான் அவர்கிட்ட கேட்டது. நான் பைபிள் மட்டும் தான் கேட்டேன். உனக்கு என்னென்ன தேவைகள் இருக்குன்னு சொன்னாரு. இந்த மாதிரி அக்கா ஹாஸ்பிட்டல் உதவி பண்ணாங்க. ஒரு பிரச்சனை இருக்குது. அக்கா மேலே கடன் கொடுக்குறீங்க டியூட்டி எமர்ஜென்சிக்கு
அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சூரிய சாப்பாடு சொன்னேன் நான். ஆனால் அவர்கிட்ட கேட்டேன் நானும் பைபிள். அப்புறம் ஒரு 7 மணிக்கு நானும் அம்மா வீட்டில் ஆரம்பிச்சு ஒரு வீட்டில் வாங்கிட்டு கேட்டேன். ஃபோன் வச்சுட்டாரு. ஒரு 7 மணிக்கு நானும் எங்கள் அம்மா ஜாயின் பண்ணிட்டு இருக்கோம். சாப்பாடு பண்ணிருக்கேன். எனக்கு ஒரு மெசேஜ் வருது, என் அப்பாவுக்கு 70,000 ரூபாய் கொடுத்தான்னு சொல்லிட்டு. நான் கேட்டது என்ன, பைபிள் அவருக்கு அவரு கொடுத்தது என்ன விஷயமா, அந்த ஐயா 70,000 கொடுத்தது. எனக்கு 70,000 சும்மா தருவாங்களா? யாரும் சொல்லுங்க, நான் தருவாங்க சும்மா? நான் பேச கேட்கல. யாராவது சும்மா தருவாங்களா? 70,000 ரூபாய் சும்மா தருவாங்களா? என்ன பார்த்ததில்லை அவரு நான் பார்த்ததில்லை. ஃபோனில் தான் பேசினேன். இப்போ நானும் ஃபோன் பேசணும். அது மாதிரி தான் ஃபோனில் மட்டும் தான் பேசினேன். ஆனால் என்னுடைய எல்லாத்துல நன்றாக ஆழ்ந்த இயேசுப்பா அவருக்கு தான் நீங்கள் பேசி 60,000 கொடுத்தாரு. ஐயா என்னங்க இவ்வளோ காசு கொடுப்பீங்க, 60,000 கொடுப்பீங்க அப்படின்னு கேட்காது. நீ உனக்கு பிடிச்ச ஒரு கல்வியை வைக்க, உங்கள் அக்காவுக்கு ஒரு 50,000 பணம் கொடுத்துரு, உங்கள் வீட்டுக்கு நான் சாப்பாடு தேவையில்லாம் வாங்கிக்க அப்படின்னு ஐயா கொடுத்தாரு. இயேசப்பா நல்லவரா கெட்டவரா? அவரை பார்த்துருக்கலாம் பார்த்ததில்லை. ஆனா அவரின் நிலையிலே வேதனை அறிந்த தேவனா இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையை மாற்றினாரு. அதுக்கப்புறம் அந்த கோயம்புத்தூருக்கு போய் நிறைய பேர் சகாயத்தை நிறைய பேச்சு பேசுகிறேன். ரீகா விஷயம் எடுத்தேன். இப்ப நம்மள மாதிரி பார்த்து இப்ப வந்து டைம் இருக்கிறீங்கல்ல, இப்ப என்ன செய்ய தொழில் பயிற்சி என்னென்ன செய்யறோம், நம்ம எப்படி பெனாயில் ரெடி பண்ணோம், எப்படி சோஃபா ரெடி பண்ணோம், இப்படி மெழுகுவர்த்தி ரெடி பண்ணோம், அது மாதிரி சொன்னீங்க. அது மாதிரி எப்படி என் வாழ்க்கையை நானே நான் வாழ கற்றுக்கணும், எப்படி என்னுடைய வேலைகளை நானே செய்ய கற்றுக்கணும் அப்படின்னு அந்த சகாய வகையில் ரெகுலேஷன் எடுத்த அந்த போயிட்டு ரிகலேஷன்ல அந்த மாதம் ஒரு 1000 ரூபாய் பண்ணணும். 3 வேலை சாப்பாடு எடுத்து எங்கள் அம்மாவுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. வரவேற்பு எடுத்துட்டு வெளில வந்தேன். வெளில வந்ததுக்கப்புறம் அந்த ஐயா எனக்கு ஃபோன் பண்ணாரு, சர்ச்சுக்கு எப்படி போய் அப்படின்னாரு. சர்ச்சுக்கெல்லாம் போக முடியாதுங்கய்யா, என்னால் படிக்க இருக்கிறேன், என்னால் எதுவும் செய்ய முடியாது. அப்படி போகணும்னா காரில் தான் போகிறீங்க, காரில் தான் கொண்டு போக முடியும். வீட்டிலேருந்து சர்ச்சு போய் காரில் தான் போகணும் அப்படின்னு. சரி 2 ஃபோனை வச்சுட்டு எனக்கு அதே அடுத்த ஒரு 3 மாதம் சாயந்தரமா ஒரு 1 லட்ச ரூபா காசு அனுப்பி ஒரு கார் வாங்கி கொடுத்தாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஐயா கார் வாங்கி கொடுத்து அந்த காரை நான் சர்ச்சைக்கு போக ஆரம்பிச்சேன். எனக்கு கொடுப்பாங்களா? சம்பந்தம் பார்க்கறது இல்லை, தேடுறது இல்லை, அவரை பார்த்ததே இல்லை, எங்களோட பேசுறதே இல்லை. ஆனால் எனக்கு கார் வாங்கி கொடுத்து அந்த அக்கா லாபம் அக்கா கார் வாங்கி கொடுத்தாங்க. ஏசப்பா கார் வாங்கி கொடுத்து அடுத்த சர்ச்சைக்கு போக ஆரம்பிச்சேன். ஓகே, இப்ப வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல பிக்சர் சொன்னல, இப்ப கார் நாம கொடுத்தாரா? எதற்காக கொடுத்திருக்காரு? எடுத்து நான் என்ன கேட்கும்போது என்ன பற்றி சொல்லிட்டு வச்சது சகல ஜாதியும் சோசியல் பிரசங்கப்படும். அப்பொழுது முடியும் சொல்லுடையவர் ஏசப்படைய அன்பை மற்றவர்களுடைய அன்பை உனக்கு மற்றவர்கள் சொல்லு அப்படின்னு சொன்னாரு. பிச்சைக்காரோட வாழ்க்கை மாற்றினாரா? இந்த அன்பை எப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். ஆனா அது ஒரு தான். உங்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு அதை உங்களுக்கு செஞ்சு அவருடைய அன்பை சொல்றதா எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. என்னதான் தேவையா உங்களுக்கு என்ன தேவையான என்னால முடிஞ்சது ஏதோ ஒரு கொடுத்து ஏசப்பட அன்பை சொல்லுவோம். ஹல்லேலூயா. கொரோனா டைம்ல வந்து அங்க உள்ள கூட்டி போனாரு. அங்கெல்லாம் போயிட்டு எல்லாத்துலேயும் ஒரு 50 குடும்பத்துக்கு 5 கிலோ அரிசி கொடுத்து, காய்கறி கொடுத்து, மெழுகுவர்த்தி கொடுத்தேன். அதனால பிச்சைக்காரன் இந்த மாதிரி கொடுக்க முடியுமா? நம்மளால ஒரு வேலையும் செய்ய முடியாது, ஒரு உதவியும் கிடைக்காது. ஆனா கொரோனா டைம்ல நான் கிட்டத்தட்ட ஒரு 800 குடும்பங்களுக்கு மெழுகுவர்த்தி அரிசி மெழுகுவர்த்தி கொடுத்துருக்கேன். ஹல்லேலூயா. என்னால கொடுக்க முடியுமா? ஒரு சேர்த்துவே பிச்சை எடுத்தனால ஏசப்பா எங்களுடைய அவருடைய எண்ணை கொண்டு அவருடைய லட்ச நிறுவனக்கு அநேக விடை செய்து செய்தார் கொரோனா டைம்ல. அது மாத்திரமல்ல,
நான் ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்துமஸுக்கு ஒவ்வொரு பேரில் மாற்றுத்திறனாளிகளை போய் தேடி சென்று அவர்களுக்கு கிறிஸ்துமஸ் புத்தாடை வழங்கி இயேசுவை அன்பு சொல்லுவோம். எனக்கு கேட்க முடியுமா? பேரளவு சொல்லலாம். யார் இப்ப நம்ம பிச்சை எடுக்கிறோம், பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு சீனு நம்ம ஒரு பேரு, ஆனா அவங்களோட வரி கஷ்டம் எனக்கு தெரியுமா? அவங்க இந்த நிலைமை நல்லா இருந்தா பிச்சை எடுத்தாங்களா? எடுக்க மாட்டாங்க. என் நிலைமை நல்லா இருந்தா பிச்சை எடுக்கணும், எடுக்க மாட்டாங்க. ஆனா 2010 நிலைமை மோசமாயிடுச்சு. ஆனா ஏசப்பா 2010 வாழ்க்கையை மாற்றி 11 வாழ்க்கையை மாற்றி பிச்சை எடுத்து நிலைமை கொடுக்கணும்லாம் மாற்றினாரு. ஹல்லேலூயா. ஏகி நின்ற கரங்களை கொடுக்குறதெல்லாம் மாற்றினாரு. என் சொந்தக்காரெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை விளையாடிட்டு கருவிடுப்பு எடுக்க மாட்டோம், எடுப்பாங்க. நம்ம வீட்டில் வாங்க மாசத்துக்கு கொண்டு எடுக்கலாம். நான் சொன்ன வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை கருவிடுப்பாங்க. ஆனால் நான் படிக்கிறதுக்கு கட்டில படுத்து கொடுத்தேன், குழந்தையா சரியோ. ஆனால் யாரும் தர மாட்டாங்க. யாரும் எதுவும் சோறு கொடுக்க முடியும். ஆனால் நல்லா இருந்தாலும் நான் 5 ஸ்டார் கஷ்டப்பட்டு எல்லா இடத்துலையும் சாப்பிட்டுருக்கேன். ஆனால் விருப்பத்துக்கு அப்புறம் நிறைய ஆளுக்கு அப்புறம் நான் இனிமேல் சாப்பிட முடியல. ஆனால் ஏசப்போட தயவுனால எந்த சொன்னாலும் கேரளா பிச்சை சொல்லுங்களோ அவங்க அந்த ஆளுக்கு போனாங்க. ஹல்லேலூயா. எப்படி அவங்க அந்த ஆளுக்கு போனாங்க. இதுதான் நம்முடைய ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்துமஸ் தினம் அன்னைக்கு மாட்டுக்காரங்களுக்காக வீட்டில் வர வச்சு வீட்டில் 3 பேர் வருவாங்க. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அவங்களுக்கு சிக்கன் பிரியாணி கொடுத்து, எக்கு கொடுத்து, நல்ல ஒரு சூப்லேட் கொடுத்து, ஈஸியாக அன்பு சொல்லி டிஷர்ட் கொடுத்து அவங்களுக்கு எல்லாமே கொடுப்பேன். மாட்டுக்கள் பெண்களுக்கு சேலை கொடுப்பேன். இந்த டைம் சேலை எடுக்கல, விரைவில் ஆசிரியர் பிறப்பாரு. இப்படி பண்ணிருக்கேன். என்னால் பண்ண முடியுமா? கை வரும், வந்தது வராது, எந்த வேலையும் செய்ய முடியாது. ஆனா உங்களுக்கு ஆண்டர் கொடுத்துருக்காரு, கையை ஆண்டர் கொடுத்துருக்காரு. ஒரு நல்ல ஒரு பேச்சு இந்த நாட்டுக்கு கொடுத்துருக்காரு. தொழில் பேச்சு செய்து நாட்டிலும் தன் கையால சூழ்நிலை தான் நம்ம உழைப்போம்னு சொல்லி தன் கையை தடுக்கணுங்கிற மாதிரி நம்ம கையேற்று நிற்கணும். யாருக்கும் நம்ம கையெழுத்து தேவையில்லை. ஹல்லேலூயா. இப்படி இருந்த என் வாழ்க்கையில ஏசப்பா மாற்றி ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் லட்சம் அறிவிச்சிட்டு இருக்கேன். திருப்பதி ரோட்ல பஸ் ஸ்டாண்ட்ல யாரெல்லாம் சாப்பாடு கஷ்டம் நான் பட்ட வேதனையும் அவருடைய படப்பாக மாசம் ரோட்ல சாதாரணங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் நான் டெய்லி மாசத்துல ஒரு டைம் பண்ண சிக்கன் பிரியாணி கொடுத்துருக்கேன். நான் முதல்ல சாப்பாடு தான் பண்ணேன். ஏன்னா நான் சாப்பாடு ஏறினாங்க நல்லா இருக்கும்போது எவ்வளோ சாப்பிட்டேன், எவ்வளோ சர்வீஸ். ஆனா விருப்பத்துக்கு அப்புறம் என் சொந்த கண்ணுங்க எல்லாமே நான் ஒதுக்கினாங்க. ஆனா என் பாவத்தை மன்னித்த இயேசப்பா என்னை நேசித்தாரு, என்னை அன்பு கொண்டாரு, என் பாவத்தை மன்னிச்சாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிச்சைக்கார காரணம் பிச்சைக்கார என்னால டெல்லி போக முடியுமா? டெல்லி போக முடியுமா? டெல்லிக்கு 20 கிலோமீட்டர் இருக்கும், போக முடியுமா? எனக்கு ஒரு கேரளத்தை வச்சு நான் ட்ரெயின்ல டெல்லியில போயிட்டு நான் இது மட்டும் இல்லை, மாற்றத்துல சமூக சேவை செய்கிறேன். மோட்டிவேஷன் கல்வாரி மாணவர்களுக்கு மோட்டிவேஷன் ஃபீஸ் பண்ணுறேன். மருத்துவ செய்கிறேன். ஸ்பைனல் படுத்து மருத்துவ ஆபரேஷன் செலவுக்கு பெட்ரோலுக்கு மருந்து தேவையான வாங்கி கொடுக்குறேன். நான் ஒரு இந்திய பாரா ஒலிம்பிக் விளையாட்டு வீரர், வேர்ல்டு மெடலிஸ்ட், இந்தியாவில் நான் ஒரு வேர்ல்டு மெடலிஸ்ட். துணை முதலமைச்சர் கையில கேஷ் அவார்டு வச்சாரு. இந்த வருஷத்துல வந்துமே நான் 8.5 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. சம்பாதி முடியுமா? உங்களுக்கு விளையாட்டு இருக்குது, உங்களுக்கு அநேக ஸ்போர்ட்ஸ் இருக்குது. எனக்கு ஏன் கேட்டகரிக்கு லெப்டர், உங்க கேட்டகரிக்கு ஒவ்வொரு கேட்டகரியில உங்களுக்கு லெப்டர் இருக்கும், டிஸ்கஸ் இருக்கும், ஷார்ட் இருக்கும், ரன்னிங் இருக்கும், ஜாலிங் இருக்கு. இது ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வருது. ஸ்போர்ட்ஸ்ல நேஷனல் ஜெயிச்சாலே ஃபர்ஸ்ட் பிரைஸுக்கு 2 லட்சம் ரூபாயும், செகண்ட் பிரைஸுக்கு 3 லட்சம் ரூபாயும், தேர்ட் பிரைஸுக்கு 2 லட்சம் ரூபாயும் கொடுத்து நம்ம கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் அது ஊக்குவிக்குது. ஹல்லேலூயா. தொடர்ந்து நானு 7 வருஷமா நானு 4th பிளேஸாக இருந்தது இந்தியாவில். ஆனா தேவன் என் கண்ணீரை துடைத்து இந்த வருஷத்துல கோல்டு மெடல் இருந்து, சில்வர் மெடல் இருந்து, 2 சில்வர் மெடல், ஒரு கோல்டு மெடல், ஒரு பிரான்ஸ் மெடல் அப்படி செய்யாரு. ஹல்லேலூயா. என்னால விளையாட முடியுமா?
உங்களால முடிய முடியாதா? கழுத்துக்கு கீழே சேர்க்கிறது என்னாலே தேவன் விளையாட கொண்டு போயாங்க. உங்களால முடியுமாண்ணா? முடியுமாண்ணா? ஸ்போர்ட்ஸ் கலந்துருங்க. நம்ம போன வாரத்தில் டிசம்பர் போன சேலம் மாநில நிலையத்திலிருந்து ஸ்போர்ட்ஸ் வச்சாங்க. அடுத்த மாதம் ஸ்டேட் வருது. நாங்கள் என்ன சொல்றேன், உங்களால் வந்து கலந்துக்கணும்னா ஒரு போட்டி வந்து கலந்தாண்டதுன்னா என்ன எப்படி விளையாட முடியும் அப்படின்னு தெரியும். நம்மளால நம்ம குடும்பத்தில் விளையாடமா இருக்கும். யாரெல்லாம் என்னை பிச்சைக்காரன்னு சொன்னாங்களோ, யாரெல்லாம் என்னை கேவலமா பேசினாங்களோ, செத்து போயிடுன்னு சொன்னாங்களோ, அவங்க முன்னாடி ஏசாப்பா அந்த வாழ வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. கைகால் வராது என்னாலே சம்பாதிக்க முடியுமா? பத்திரிக்கார பசங்க சம்பாதிக்கவே முடியாதா? முடியுதானே? தொழில்களை செஞ்சு எத்தனை பேர் தொழில் செய்ய போறீங்க? என்ன பயிற்சி இருக்கு? தொழில் யாராவது செய்ய போறீங்க? கைத்து கொடுப்பாங்களாம். தொழில் யாராவது செய்வீங்க? ஒருத்தருக்கா? இப்போ நம்ம இங்கே கலந்து தொழில் பயிற்சி வந்து எடுக்க வந்திருக்கோம் இல்லையா? இதை வந்து கற்றுட்டு போய் யார் யார் வந்து தொழில் தொடங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்கன்னு அண்ணன் கேட்குறாரு. தமிழ்நாடு கவர்மெண்ட் மாற்றுத்திறனாளிகளின் சுய தொழிலுக்கு ஆளும் வந்து 1 லட்சம் ரூபாய் நம்ம கவர்மெண்ட்ல ஊக்குவிக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, கூட்டுறவு பேங்க்ல நமக்கு வட்டி இல்லாத கடன் 50,000 தராங்க. கூட்டுறவு பேங்க்ல லோன் வாங்கிக்கலாம். லாகேந்திர மூலியமா அங்கே வச்சு கூட்டுறவு பேங்க் அந்தந்த ஊருக்கு ஒரு கூட்டுறவு பேங்க் இருக்கும். அங்க லோன் வாங்கி என்னுடைய தொழில்களை வைத்து லோன் வாங்கிட்டா போதுமா? தொழிலுக்கு கொடு அந்த கடனை கட்டணும். எந்த ஒரு மாற்றத்திலும் லோன் வாங்கி ஏமாத்திட்டாங்க. ஏன்னா நாம தன்னம்பிக்கையில வெளியே இருக்கு. மற்றவங்க மாதிரி ஏமாற்ற நாம இல்லை. தன்னம்பிக்கையான நம்ம ஜெயிக்கணுமா ஜெயிக்கூடாதா? ஸ்போர்ட்ஸ்ல நம்ம தொழில ஜெயிக்கணுமா ஜெயிக்கூடாதா? நம்மளை கேரளா வாகன மத்தியில மார்க்கெட்டு வாக்கு காட்டணும். எப்படி எல்லாரையும் சம்பாதிக்கணுங்க. நம்மளை கேரளா பண்ணி வாழ நாம உதவி பண்ண சொல்லி உதவி செய்ய வைக்கிறாரு ஏசப்பா. என் வாழ்க்கையை மாற்றணும் ஏசப்பா. அந்த வாழ்க்கையை மாற்றுவாரா? என் கண்ணீரை தொடச்சாருல, உங்க கண்ணீரை தொடக்கிறாரு. தொடப்பாரா? இயேசு கிறிஸ்து நாமத்தினால அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். அப்பவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாங்க. நான் உங்களுக்காக சோழலாமா? சோழா எல்லாம் கண்ணம் பண்ணலாமா? எல்லாம் கண்ணம் இருக்கு. ஸ்தோத்திர மாதவரே, சப்பா நன்றியோடு இருக்கிற ஸ்தோத்திரிக்கிற தேவனாய கர்த்தர். அப்பா இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தேவனாய் கர்த்தர். தேர்தல் ஆரம்பிக்கின்ற தாய்க்கு ஒவ்வொரு தெரிந்து சொந்தனாய் கர்த்தர். ஒவ்வொரு ஆசிரியத்து ஒவ்வொருத்தரையும் ஆசிரியத்து நல்ல தொழில் தொடங்கி காலோட்டு நீக்க கிருபச்சிங்கப்பா. அவர் முன்னாள் பணத்தை சந்திக்கப்பட கிருபச்சிங்க. நிறைவான ஒரு குறைவில் அவருக்கு போச்சுனாய் கர்த்தர். நிறைவான குறைவில் அகற்றி விடுதலை தந்தவர்கள் படிச்சு வைக்கிறேன். ஆசிரியப்பா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிரியத்தின் பேரை பெரும்படுத்த சொன்னாய் கர்த்தர். ஒவ்வொருவரும் ஆசீர்வதித்து இரும்பு தடவை உங்களோடு உடைக்கப்பட்டு பரலோகத்தின் குஷலை திறந்து கொடுத்து அற்புதமான அவசியமா நடத்துகிற சொல்லுகிறார். திருவையால் பாடுபட்டு அப்படின்னு அவர்கள் ஆசிரிங்க கையை காசுங்க சகோதரி ஆசிரிங்க எல்லாரையும் ஆசிரியர் படுத்துகிறாடி. நாம மையப்பட்டோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செவிக்கிறேன் என் ஜீவன் நல்ல பிதாவே. சொல்லி நான் மறந்துட்டேன். எனக்கு கழுத்துக்கு கீழே வச்சுங்க. எனக்கு கல்யாணம் பொண்ணு என்ன தருவாங்களா? பொண்ணு தருவாங்களா? எனக்கு அதை பண்ணி தருவாங்களா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? யாராவது கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? டாக்டருக்கு அடுத்த கோர்ஸ் டிகிரி படிச்ச பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்க நிச்சயத்த பொண்ணு என்னை கல்யாணம் பண்ணி நீட்டா ட்ரெஸ் போட்டு நீட்டா சோப்பு போட்டு அப்படி பண்ணி இருப்பாங்க. ஹல்லேலூயா. என் வாழ்க்கைக்கு தேவன் ஏற்ற துணை கொடுத்தாரு. என் மனைவி சுதா டிகிரி படிச்ச பொண்ணு, டாக்டருக்கு அடுத்த படிப்பு படிச்ச பொண்ணு என்னை பார்த்துக்கிட்டு என்னோட கூட பக்கவாக இருந்து எனக்கு பரபட்சம் எடுத்துறாரு. என் வாழ்க்கை
எனக்கு கல்யாணம் கொடுத்தது, உங்களுக்கு கல்யாணம் கொடுத்தாரு, உங்களுக்கு ஏற்ற நல்ல ஒரு மனவாளனை நடத்தி கொடுத்தாரு. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே ஒரு ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். அண்ணா சாப்பிடு. இப்போ நம்ம அண்ணன் வந்து அவர் வந்து இப்போ உடலால் வந்து எப்படி பாதிக்கப்பட்டு மற்றவர்களுக்கு வந்து தான் மட்டும் பொழைச்சா போதாது, மற்ற மாற்றுத்திறனாளிகளும் ஆகட்டும், மற்ற மக்களாகட்டும், இவர் சாதாரண மக்களுக்கும் வந்து அண்ணன் உதவி பண்ணிட்டு தான் இருக்காரு. ஏதாவது ஒரு வகையில் வந்து இவரோட அண்ணனோட ஒரு உதவி வந்து சாதாரண மக்களுக்காகட்டும், மாற்றுத்திறனாளி மக்களுக்காகட்டும் இது வரைக்கும் போய் சேர்ந்துட்டு தான் இருக்குது. அதில் வந்து நானுமே பயனடைஞ்சிருக்கேன் கொரோனா டைமில். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஏதோ வந்தோம், தொழில் பயிற்சி வந்து சும்மா வந்தோம் கூப்பிட்டாங்க வந்தோம் போனோம் அப்படின்னு சொல்லி இருக்காம, வந்ததுக்கு பிரயோஜனமா தொழில் பயிற்சி நம்ம கற்றுக்கிட்டு யாருக்கு என்ன வருதோ, இப்போ நம்ம இங்கே நாங்கள் என்ன கற்றுக்கிட்டோமோ அது வந்து உங்களுக்கு என்ன வருதோ அதை வந்து நீங்கள் தயாரித்து நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணி மேலும் மேலும் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு மாற்றுத்திறனாளி வந்து உயர்ந்தா அப்படின்னு தான் இருக்கணுமே தவிர தாழ்ந்து போனாலும் அப்படின்னு இருக்கக்கூடாது. அண்ணா வந்து இப்போ அண்ணன் எப்படின்னா விளையாட்டுத் துறையிலையும் இருக்காரு, மற்றும் இப்போ இதுலயும் இருக்காரு, நம்ம ஆவின் பாலகமும் வச்சிருக்காரு. அப்படி வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து உதவி செஞ்சு இப்போ அவரும் வந்து பயன்படுத்திட்டு மாற்றுத்திறனாளிகளையும் வந்து பயனடைய வச்சிட்டு இருக்காரு. அதனால வந்து மாற்றுத்திறனாளிகள் எல்லாருமே வந்து அண்ணனை போல நீங்க வந்து அண்ணனை பின்பற்றினாலும் சரி, இல்லை நீங்களும் வந்து தன்னெழுச்சியா வந்து தொழில் தொடங்கி மாற்றுத்திறனாளிகளுக்காக உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டிக்கிறோம். சரிங்களா? இதே போல நீங்க எல்லாருமே வந்து வளர்ந்து வரணும். இதுதான் அண்ணனோட ஆசை. இங்க வந்த நமது அண்ணன் அலெக்சாண்டர் அண்ணன் அவர்களுக்கும், நமது அக்கா கலைச்செல்வி அக்கா அவர்களுக்கும், மற்றும் அவர்களது நண்பர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய அமைப்பின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது அலெக்சாண்டர் அண்ணா அவர்கள் நமக்காக கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் சீருடையும் சாப்பாடும் புத்தாடை மற்றும் சாப்பாடு அண்ணனது ஏற்பாடாக இப்போ அனைவருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இப்போ அண்ணனுக்கு வந்து நாம அனைவரும் இப்போ அண்ணன் வந்து நமக்கு எப்படி கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்றாரோ அதே மாதிரி நாமளும் அண்ணனுக்கு வந்து கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லணும். அண்ணன் வந்து மேலும் மேலும் இது மட்டும் இல்லாம இன்னும் வந்து அண்ணனும் வளர்ச்சி அடையணும், அண்ணனால மாற்றுத்திறனாளிகளும் வளர்ச்சி அடையணும். அதுக்காக நாம அண்ணனுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். அண்ணனுக்கு வந்து கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லிடலாம். எல்லாரும் அண்ணனுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். ஹாப்பி கிறிஸ்துமஸ். வந்து